Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dhara's cooking demo. குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது இப்படி தான் இருக்கும். அவங்களே ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த இது மட்டும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த மேலே இருக்க தோல் எல்லாம் சுத்தமாக போயிடும் நம்மளுக்கு. அப்புறம் இது வந்து நம்ம சும்மா பிளெயின் வாட்டர் பச்சை தண்ணியில் 7-8 தடவை நல்லா கையில் பசைஞ்சு விட்டு தண்ணி வடிகட்டி 7-8 தடவை கழுவி வச்சுக்கிட்டோம்னா சுத்தமாயிரும். இப்போது அது குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தோலோடு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி அதில் ஊற்றிட்டு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறனால கை வச்சிடாமல் கரண்டி வச்சு இப்போ அம்மா செய்கிறாங்க, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி கையிலையோ இல்லைனா ஒரு ஸ்பூனோ வச்சு அந்த தோல் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறனால எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி இருக்கிறனால அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு இதை எடுத்து அந்த தோல்லாம் மேலே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி இருக்கிறனால நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இருக்கிறனால ஈஸியாக நம்ம எடுத்தோடனே டக்கு டக்குன்னு வந்துடும். க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றினோம்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சோடனே வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி அந்த மாதிரி மேலே இருந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி சுத்தமாக கழுவி வச்சுருக்கு. இப்போது அந்த இது சுத்தமாக கழுவி வச்சதுக்கப்புறம் பாக்கி இருந்ததை வந்து நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அது போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5-6 தடவை இந்த மாதிரி நல்லா கையில் பசைஞ்சு விட்டு தண்ணி மாற்றி கழுவி தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பி இதே மாதிரி ஒரு 5-6 தடவை கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணி மாற்றி இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை அதில் இருக்கிற அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். இப்போது அந்த சுடுதண்ணியில் கழுவி வச்சது அதையும் இந்த இது கூட ஒன்றா போட்டு நல்லா பச்சை தண்ணியில் ஒரு 5-6 தடவை நல்லா அந்த வலுவலுப்பு போகிற அளவுக்கு எல்லாம் சேர்த்து ஒன்றா கழுவி வச்சாச்சு. இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 வரமிளகா, ஒரு டீஸ்பூன் வந்து குருமிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் தனியா சீட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து வதக்கிறதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7-10 பூண்டு, ஒரு தக்காளி சாப் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய். இதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் இது கூட வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் வந்து இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் வந்து குருமிளகு போட்டிருக்கு. அடுத்தது ஜீரகம். அது பொரிஞ்சோடனே அதிலே வந்து சோம்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனோன்னா அதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதிலே வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவில் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கருகிடக்கூடாது. அதெல்லாம் கருகாமல் நல்லா செவந்து வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கணும். இப்போ எல்லாம் வதங்கினோன்னா கடைசியில் நம்ம வந்து தனியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம்.
அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது குழம்பு தாளித்து விட்றலாம். அதுக்கு வந்து குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கு. எண்ணெய் காஞ்சோடனே சும்மா ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு 2ஐயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ 2 சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போனோடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப ஸ்மாஷ் ஆகணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினோடனே இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த குடல் வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக இதில் போட்டுக்கலாம். இப்போ அதிலே வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும்போது தண்ணியே விடலை, அதிலே வந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம அதில் சேர்த்து அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். அந்த ஜார் கழுவி அந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு கன்சிஸ்டன்சியில் வைக்கிறனால நம்ம இதில் வந்து வேகிற கொஞ்சம் லேட்டாகுங்கனால ஒரு 5-6 விசில் விடுவோம். அது பிடிச்சிடாமல் இருக்கணுங்கிறக்காக நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் லிட்டு போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வர்ற அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம். இப்போது மேலே ப்ரெஷர் வந்தாச்சு, வெயிட் போட்டாச்சு. இது வந்து ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தானாக போயாச்சு. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அது இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ ஜார் கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இப்போது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி போதுமான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். சும்மா ஒரு 2-3 கொதி மட்டும் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து மேலே வந்திருக்கு. உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அது குடலும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப எம்மியான குடல் குழம்பு ரெடி. இப்போது பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். எம்மியான குடல் குழம்பு ரெடியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.